வணக்கம், வெல்கம் டு சமையலின் சுவை மேக்தி. இன்றைக்கி நாம் வெள்ளைப்பூடு வெங்காயம் போட்டு நல்ல காரசாரமாக ஒரு புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 2 தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி. புளியை தனியாக கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு பெருங்காயம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதன் கூட வெந்தயம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கடுகுளுந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதன் கூட வெள்ளைப்பூடு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 4-5 செகண்ட் மட்டும் வதக்கிக்கோங்க. வெங்காயத்துக்கு வெள்ளைப்பூடுக்கும் தக்கன மட்டும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இதன் கூட இப்போ தக்காளி சேர்த்துக்கிறலாம். வெங்காயம் வெள்ளைப்பூடு ரொம்ப வதங்க வேண்டாம், அப்போ தான் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம். இப்போ நாம் மூடியை திறந்து பார்க்கும்போது நல்லா எல்லாமே வெந்திருக்கு. ஸோ தக்காளி இன்னும் கொஞ்சம் நம்ம அமுக்கி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதன் கூட நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறலாம். ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டுட்டு புளி கரைசலை உள்ளே ஊற்றிக்கிடுவோம். குழம்பு தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கும். 1 டம்ளர் அளவு தண்ணி இருந்தாலே போதுமானது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து நாம் இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் வெளியில் மிதந்து வந்திருக்கும். இது காரமான குழம்பு அப்படின்றதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 டீஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன் மட்டும் நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். இதனுடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் முதல் முறையாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக கீழே ஒரு கை மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதுதான் லைக் பட்டன். ஸோ அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போவுமே எனக்கு வேணும். தேங்க்யூ.